இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்ப திடீர்னு வந்து குழந்தை வந்து கேட்குறா, "அப்பா உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, டாடி அம்மாவ பார்க்கணும் போல ஆசையா இருக்கு டாடி. என்ன கூட்டிட்டு போறீங்களா?" அப்படின்னோனே அப்படியே கண் கலங்குறாரு விஜய். தாங்கிக்கவே முடியல. குழந்தை அம்மா ஏக்கத்துல எப்படி இருக்கா? நான் என்னதான் அவள பார்த்துக்கினாலும் நல்லா, எல்லாமே வாங்கி குடுத்தாலும், அம்மா இல்லாத ஏக்கம் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் அம்மா இல்லாம தானே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சரிடா போய் பார்க்கலாம் அப்படின்னோனே, அப்பா இப்போவே பார்க்கணும்ப்பா. எனக்கு அம்மாவ பார்க்கணும் போல ஆசையா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னோனே, சரிடா செல்லம் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா வந்து காவேரிக்காக ஒரு தனி ரூமையே அரேஞ்ச் பண்ணி, அங்க வந்து ஒரு பெரிய படத்துல காவேரி வந்து வச்சு, அதில வந்து மாலைலாம் போட்டிருக்காரு. அத வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம வந்து விஜயும், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும். அடுத்து வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா என்னை விட்டுட்டு போன? அப்பா பார்த்தியா என்கிட்ட எவ்வளோ பாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு, என்னை இப்படிலாம் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு, நீயும் இருந்தீன்னா நல்லா பார்த்துருப்பல்ல. ஏம்மா என்னை விட்டுட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. "செல்லம் அழக்கூடாது. அப்பா இருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக அழுவுற? அம்மா நம்ம கூட இருந்திருக்கலாம்லப்பா. ஏன்ப்பா அம்மா விட்டுட்டு போனாங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே தாங்க முடியாம அப்படியே கட்டி பிடிச்சுட்டு அழுறாரு விஜய். இங்க இது எல்லாத்தையும் தாத்தா பார்த்துடுறாரு. தாத்தா பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியாம கலங்கி நிற்கிறாரு. "பார்த்தீங்களா தாத்தா, எனக்கு குடுத்த மாரியே கஷ்டத்த அந்த கடவுள் வந்து என் பிள்ளைக்கும் குடுத்துட்டாரு. நான் எப்படி அம்மாவ பிரிஞ்சு அப்படி கஷ்டப்பட்டனோ, அதே மாரி என் பிள்ளையும் தாய் இழந்து இப்படி கஷ்டப்படுறாளே தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. உண்மையிலேயே வந்து அவளோட தாய் இறக்கலப்பா. உயிரோட தான் இருக்கா. என்ன பண்றது? உன் பாட்டி வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாளே! நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் விஜய்? என்ன மன்னிச்சிடு விஜய் அப்டி சொல்லிட்டு மனசுலயே வந்து தாத்தா வந்து நெனச்சிட்டுருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து என்னம்மா கிளம்பணும்ல அப்டின்னோனே, "எங்கடி கிளம்பணும்?" அப்டின்னா, "நீ தானம்மா கோயிலுக்கு போணும்னு சொன்ன." "ஆமாடி, ஆமாடி கோயிலுக்கு போணும். குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளாச்சே. அவளுக்கு நல்லபடி வந்து எல்லாமே பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு தானே கோயிலுக்கு போறோம். எப்படியாவது காவேரிய வச்சே வந்து குழந்தைக்கு வந்து இது பண்ணிடணும், பூஜை பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா, சரிம்மா கிளம்பலாமா அப்படின்னோனே கிளம்பி போறாங்க கோயிலுக்கு. இங்க சாமிய வேண்டிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா? இப்போ வரைக்கும் அவளுக்கு வந்து ஞாபகங்கள் எல்லாமே மறந்தே இருக்காளே! அவளுக்கு எப்போ ஞாபகம் வரும்? எப்போ அவ வந்து புருஷன் கூடயும், குழந்தை கூடயும் சேருவா? சொல்லு கடவுளே! அப்படின்னோன மணி அடிக்குது. உடனே திரும்பி பார்க்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ கூடிய சீக்கிரம் என் பொண்ணு அவ புருஷன் கூட சேர்ந்துருவாளா? எனக்கு இது போதும் கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சாமிகிட்ட. அடுத்து வந்து, என்னம்மா என்னென்னமோ பண்ணிட்டுருக்க? இன்னைக்கு அன்னதானம்லாம் ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு. ஆமாடி, அன்னதானம் நானே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டில் சாப்பாடு. அதான் கொடுக்கணும். உன் கையால் கொடுத்துருடி. உனக்கு நல்லது நடக்கும்டி அப்படின்னோடனே, என்னம்மா நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. வருஷம் வருஷம் இந்த நாளைக்கு நம்ம வரோம். வந்து நீ பூஜை பண்ணுற, அப்புறமா அர்ச்சனை பண்ணுற, அதுக்கப்புறமா அன்னதானமும் நம்ம கொடுக்குறோம். ஏம்மா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே, எல்லாம் உனக்காக தாண்டி. நீ இன்னி நாள் தானே பொழைச்சி வந்த, அதனால தான் அப்படின்னோடனே, என்னமோ சொல்கிற, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. கடவுளே என் பேத்திய நல்லபடி வைம்மா. உனக்கு கெஞ்சி கேட்குறேம்மா. இதுக்கப்புறமாவும் என் பேத்தியையும், என் பொண்ணையும் வந்து சேர விடாம பண்ணிடாத. என் பொண்ணும், என் பேத்தி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்லபடி வாழணும். என் பொண்ணு குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. எங்க காவேரி வந்து எல்லாருக்கும் அன்னதானம் குடுத்துட்ருக்காங்க. காவேரி பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா. குழந்தைய பார்க்கறதுக்காக வந்து விஜயோட சித்தியும், சித்தப்பாவும் வராங்க. எப்படி இருக்கு பர்த்டே கேர்ள் நல்லா இருக்கியா?" அப்படின்னு. நல்லா இருக்கேன் வந்து பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க குழந்தை. உடனே வந்து, "சரிடா என்னாச்சு? பர்த்டேக்கு வேறு ஏதாவது வந்து விசேஷம் இல்லையா?" அப்படின்னோடனே, "என்ன விசேஷம்? கேக் கட் பண்ணியாச்சு. வந்து ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அதுதான்" அப்படின்னோனே, "ஓ அப்படியா? ஸ்கூல்ல சேர்க்க போறியா? ஆமா நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போறா குழந்தை" அப்படின்னோனே, "என்ன காவேரி நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறியா நீ?" அப்படின்றாங்க. "ஆமா" அப்படின்னோனே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா கிட்ட போய் பேசுகிறாங்க. சித்தியும் வந்து அவங்க சித்தப்பாவும், "என்னப்பா என்ன நடந்துட்டுருக்குது?" அப்படின்னோனே, என்ன நடக்கும்? இன்னைக்கு காவேரியை நினச்சி 2 பேருமா அழுவுறாங்க. வேற என்ன பண்ணுறது? அப்பா நீ உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடல. நான் ஏம்மா சொல்ல போகிறேன்? அதான் உன் அம்மா சத்தியம் வாங்கிட்டாளே. இதுக்கப்புறம் நான் எங்கே சொல்கிறது? இங்கே பாருங்க மாமா, காவேரி இல்லாமல் இருக்கிறது தான் விஜய் வாழ்க்கைக்கு நல்லது. இப்போ வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததா? நல்லா தானே 5 வருஷமா அம்மா அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்க. அப்புறம் எதுக்காக காவேரி? அதனால இதுக்கப்புறமாவும் சொல்லாமல் இருங்க மாமா, அதான் நல்லது. ஏன்னா அத்தை வந்து எல்லாருக்கிட்டையுமே தான் சத்தியம் வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட மட்டும் கிடையாது. அதனால தான் நாங்களும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ கல்யாணி இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டா. இதுக்கு பரிகாரம் யார் செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்றாரு. தெரியாததுக்கு தான் நல்லது. அப்படியே விட்டுருங்க அப்படின்றாரு.